என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு நமது யோகாசன ஆசிரியர் ராஜகோபால் அவர்கள், விவேகானந்தா வித்யாலயத்தினுடைய யோகாசன ஆசிரியர், முடிச்சூரிலிருந்து மித்ரா 4வது வகுப்பு, அகிலன் 1வது வகுப்பு, மோகனகிருஷ்ணன் 3வது வகுப்பு, இவர்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். இவர்கள் பூரண புஜங்காசனத்தை செய்கிறார்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலத்திவிட்டு அப்படியே குப்புறப்படுத்தி பூஜன புருஷாங்கத்தை செய்யுங்கள். புஜங்காசனத்தை அப்படியே குப்புறப்படு. கபோடாசனத்தை போய் பூர்ண புஜங்காசனம் காலை கீழே போடுறா. டேய், காலை கீழே போடு, கால் கீழே போடு. புஜங்காசனம் அப்படி தான் இருக்கணும். இதுதான் புஜங்காசனம். கால் தூக்கி தலையில் வச்சுட்டிங்கன்னா அது கபோடாசனம். தெரியுதா? புஜங்காசனம்னா இதுதான். நல்ல மூச்சு வாங்க பார்க்கலாம். மூச்சுடு. புஜபலம் ஏற்படும். மார்பகம் நன்றாக விரியும். நுரையீரல் பிரச்சனைகளை நீக்கும். ஹார்ட் பிரச்சனைகளை நீக்கும். ரிலாக்ஸ். அப்படியே கிளப்படு. தலை கிளவையே நல்ல மூச்சுடு. சரி, இன்னொரு தடவை தூக்கு. நல்ல தூக்கணும். தலையை பின்னால் கொண்டு போயிடணும். மூச்சில் 10 மூச்சு இழுக்கணும். சத்தம் வரணும் மூச்சு இழுக்கும்போது. பூரண புஜங்காசனம். கிளருக்கு ஹார்ட் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனைக்கு, ஸ்பாண்டிலேசிஸ் இவைகளெல்லாம் தீங்கும். கிளவை தலைவை. இந்த பேரே தம்பி, எந்திரி. அங்கே போ, முன்ன போ. அப்படி போடு. அப்படி படுறா. டேய், நீங்கள் இங்கே வா. தலை இங்கே வை. நீ இங்கே தலையை வை. அப்படி வச்சுக்கோ. கால் மாதிரி கோணலாம் வச்சுருக்க தம்பி. அந்த பக்கம் போகணும். கால் இன்னும் கொஞ்சம் போகணும். நீனும் அப்படி தானே கொஞ்சம் அந்த பக்கம் போட்டுங்க. அம்மாடி, தலையை கால் அந்த பக்கம் வை. ரைட். பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். இப்படி செய்யுங்க. புஜங்காசனம். பூரண புஜங்காசனம். ஹார்ட் பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்பாண்டிலேசிஸ், மேல் முதுகில் உள்ள பிரச்சனைகள், கழுத்தில் உள்ள பிரச்சனைகள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான ஆசனம். கிளருக்கு. திரும்ப ஒரு தடவை தூக்கு. மூச்சில் மெதுவாக இருக்கு. மூச்சில். டேய் தம்பி, இல்லை சின்ன பையா, அங்கே தலை வச்சு இங்கே கால் நீட்டு. அப்படியே திரும்பி நீங்களும் திரும்புங்க. அப்படியே நீங்கள் 2 பேரும் அப்படியே திரும்புமா. அங்கே தலையை வச்சு இங்கே கால் நீட்டு. அங்கே தலையை வச்சு இங்கே கால் நீட்டு. தூக்குப்போ. தலை தூக்கு. கையை எவ்வளோக்களவு உள்ளே இழுக்கிறோமோ இழுத்து செய்கிறதுனால பலன். கை நல்ல இழுணும். அப்படி இழுக்கணும். நெஞ்சு நல்ல விரி. இப்படி அப்படி விரி. ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியமானது.
கழுத்திலே உள்ள தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்துக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய ஸ்பாண்டிலைசிஸ் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அடி முதுகில் உள்ள L4 L5 உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரிப்படுத்தக்கூடியது, அந்த வலியெல்லாம் நீக்கக்கூடியது. அந்த பல்ஜிங் ஆனால் அந்த எலும்பெல்லாம் உள்ளே போயிடும். இந்த ஆசனத்தில் அடி வைத்து பயிரில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது இந்த ஆசனம். அப்படியே கீழே இறக்கு, நல்ல மூச்சு வாங்கு, இன்னொரு தடவை பண்ணு. அப்படியே இறக்கு, மூச்சு வாங்க, அப்படியே எந்திரி. எந்திரிச்சு பத்மாசனத்தில் உட்கார. அங்கே பார்க்க, நீ முன்ன போங்கடா, முன்ன போய் வரிசையாக உட்காரு. சின்ன சின்ன ஆசனங்களால் தீர்க்க முடியாத பெரிய நோய்கள் எத்தனையோ இருக்கிறது. அவளை நீக்கிக் கொள்ளலாம். ஆசனம் செய்துவிட்டால் தீர்க்க முடியாத வியாதிகளையும் தீர்க்கலாம். சில பல வியாதிகளுக்கு மருந்தே கிடையாது, முடியாது, இது ஆளை எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. ஆனால் யோகாசனம் எந்த தீர்க்க முடியாத வியாதிகளையும் நாம் தீர்க்க முடியும் என்பதை நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். டாக்டர்லாம் போயிட்டு கடைசியில் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வருவாங்க, பூரணமாக குணமாகி செல்வாங்க. நாம் கண்டுபிடிக்கவில்லை, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முனிவர்கள் கண்டுபிடித்தவை. அலோபதி மற்ற வைத்தியங்களெல்லாம் இப்பொழுது 400 ஆண்டுகளுக்கு பின்னதான் வந்தது. இப்பொழுது வெளிநாட்டினவர்கள் யோகாசனத்தை விரும்புகிறார்கள். தெருவுக்கு யோகாசன சாலைகளை வச்சு விரும்புகிறார்கள். இங்கே வந்து படிக்கிறார்கள், அங்கே போய் சொல்லிக் கொடுக்குறார்கள். இங்கே வந்து 2 மாதம் படிச்சுட்டு அங்கே போய் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து மாதம் 1000 ரூபா வருமானத்தை தேடிக்கொள்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாம் கற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.